بسم الله الرحمن الرحيم ஒரு செயலை அவர் தொடங்கினாலோ ஒரு செயலை அவர் கூறினாலோ அவர் முதலாவதாக சொல்ல வேண்டிய வார்த்தை பிஸ்மில்லாஹ். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? பிறகு அதனுடைய சிறப்புகளை பார்ப்போம். இவ்வளவு சிறப்புகளையும் உள்ளடக்கிய இந்த வார்த்தையுடைய முக்கியத்துவம் என்ன? இன்னொரு ஹதீஸ் இதுவரை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நபித்தோழர் ஒரு ஒட்டகத்திலே பயணித்து வருகிறார்கள். திடீரென்று அந்த ஒட்டகம் திமிரு கொள்கிறது, அவரை வெளியேற்ற பார்க்கிறது தன்னிடமிருந்து. அவர் சொன்னார், தஐஷ ஷைத்தான், ஷைத்தானே நாசமாகி என்றார். அவர் இந்த செயலை பார்த்து என்ன சொன்னார்? தஐஷ ஷைத்தான், ஒட்டகமே என்னை வெளியாக்காதே, நீ நாசமாக ஷைத்தானே என்று கூறினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகுல் தஐஷ ஷைத்தான், ஷைத்தானே நாசமாக என்று கூறாதீர்கள், இந்த நிலையில் கூறாதே. ஏனென்றால் நீங்கள் இப்படி இந்த நிலையில் கூறினால் ஷைத்தான் தன்னை பெரியவனாக நினைத்துக் கொள்கிறான். ஒரு வீட்டை போன்று, ஒரு வீடு எப்படி மதிப்போ அது போன்று தன்னை கருதி கொள்கிறான். வயகூலு பிகுவதி, இவன் எப்படி நம்புகிறான்? நான் தான் இவனை இந்த ஒட்டகத்திலிருந்து வெளியாக்குகிறேன், அதனால் தான் இவன் என்னை சபிக்கிறான், அதனால் என்னை பெரியவனாக இவன் கருதுகிறான் என்று ஷைத்தான் நினைத்துக் கொள்வான். அப்படி சொல்லாதீர்கள். எப்படி சொல்லுங்கள்? வலாக்கின் குல் பிஸ்மில்லாஹ், ஆனால் சொல்லுங்கள் நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று. அப்படி சொன்னால் ஷைத்தான் ஊறுகின்ற எறும்பை போன்று சிறுமையாக தன்னை கருதி கொள்வான். இமாம் அபூ தாவூத் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுடைய தரத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். என்ன ஷைத்தான் கருதுவான்? அவனை சபித்தால் இது என்னால் தான் நடக்கிறது, அதனால் தான் என்னை இவன் ஏசுகிறான் என்று ஷைத்தான் கருதி தன்னை பெருமையாக நினைத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய பெயரை கூறுங்கள், அவன் தன்னை மதிப்பற்றவனாக கருதி சிறுமை அடைந்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த இன்பம் வந்தாலும் சரி, துன்பத்திலும் இன்பத்திலும் எந்த ஒரு சொல்லையோ செயலையோ நாம் தொடங்கினாலும் சரி, எம்முடைய நாவு முதலாவதாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லாஹ். பிஸ்மில்லாஹ் என்றால் என்ன? பஸ்மல் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் அல் பஸ்மலா. அல் பஸ்மல் என்றால், பஸ்மலா என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கூறுங்கள் என்று அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கூறுங்கள் அல்லது கூறுவார்கள் என்று அர்த்தம். பிஸ்மில்லாஹ் என்றால் நான் இந்த செயலை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன். பிஸ்மில்லாஹ் என்றால் நான் இந்த செயலை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன். இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தஃப்சீரில் பதிவு செய்கிறார்கள், ஏன் அல்லாஹ் என்ற பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார் என்றால், அல்லாஹுவை அழைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவனுடைய மகத்துவமிக்க குணங்களையும் சிஃபத்துகளையும் கொண்டு அல்லாஹுவை அழைக்கும்படி. அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர் அல்லாஹ். அதனால் இந்த பெயரை கொண்டு தொடங்குவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்று கூறினார்கள். பிஸ்மில்லாஹ் என்று கூறுவதுடைய சிறப்புகள் என்ன அமையும்? பிஸ்மில்லாஹ் என்று ஒரு அடியான் கூறும் பொழுது அவன் முதலாவதாக என்ன நினைக்கிறான்? அல்லாஹ்வை கொண்டு தொடங்குகிறேன் என்று அவனுடைய உள்ளத்தில் இருந்து வார்த்தை வந்தால் அவனுடைய உள்ளத்தில் எது ஏற்படுகிறது? இந்த செயலை அல்லாஹ்விற்காகவே நான் செய்கிறேன் என்ற நினைவு அவனுடைய உள்ளத்தில் வருகிறது. பிஸ்மில்லாஹ் என் ரப்புடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன் என்றால் என் ரப்புக்காகவே இந்த செயலை நான் செய்கிறேன் என்ற ஒரு தன்மை அதில் வெளிப்படுகிறது. இரண்டாவது, நான் செய்யக்கூடிய இந்த செயலில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நான் செய்யக்கூடிய இந்த செயலில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நினைவு வருகிறது. மூன்றாவது, நான் செய்யக்கூடிய இந்த செயலை என் இறைவன் அங்கீகரிப்பான் என்ற நினைவு வருகிறது. யாரும் பாவத்திற்கு பிஸ்மில்லாஹ் என்று கூறி செய்ய மாட்டோம், ஒரு பயம் வரும். நன்மையை செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறுகிறோம் என்றால் இந்த செயலை என் இறைவன் அங்கீகரிப்பான் என்ற நினைவோடுதான்.
இதுவெல்லாம் நமக்கு தெரியாது, மறைமுகமாக நம்முடைய உள்ளத்திலே தெரிந்திருக்கலாம். இந்த 3 அடிப்படைகளுக்காகத்தான் இந்த பிஸ்மில்லா என்ற பெயர் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி இந்த செயலை செய்கிறேன். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பெயரை கூறும் பொழுது என் ரப்பு என்னோடு இருக்கிறான் இந்த செயலை செய்வதற்காக. மூன்றாவது, இந்த செயலை என் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற நினைவோடு. பிஸ்மில்லா அர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. அர் ரஹ்மான் அவன் யார்? அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். இது முழுமையான சென்டென்ஸா? இங்க துவங்குகிறேன், ஆரம்பிக்கிறேன் என்ற வார்த்தையெல்லாம் இங்க கிடையாது. இது முழுமையான சென்டென்ஸா? இது முழுமை இல்லாத ஒரு சென்டென்ஸாக எமக்கு தெரிகிறது. ஆனால் அரபி மொழியை படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வாக்கியம் ஏன் இப்படி முழுமை இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று. என்ன கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும், நான் புரிய வைக்க முயற்சி செய்றேன். ஏன்னா இதுவெல்லாம் நஹு சர்ஃபுடைய பாடங்களை தெளிவா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் சொல்லும் பொழுது கொஞ்சம் புரிய வரும். அரபி மொழியில் ஒரு செயல் ஒரு சொல்லுக்கு பிறகுதான் ஜாருடைய எழுத்துக்கள் வரும், இது போன்ற எழுத்துக்கள் எல்லாம். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற பிஸ்மில்லா இந்த வார்த்தையுடைய சட்டம் என்னவென்றால் ஜாருன் மஜ்ரூருன் முத்தஅல்லகும் பிஃஅலின் மஹ்தூஃபின் முத்தஅக்கிரின் முனாசிப். இந்த சட்டம் தான் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக ஜாருடைய எழுத்துக்களை, பா உடைய எழுத்துக்களை முதலாவதாக கொண்டு வந்து ஃபஅலை அல்லாஹ் பின்னால் ஆக்குகிறான், செயலை அல்லாஹ் பின்னால் ஆக்குகிறான். ஆனால் இந்த செயல் மஹ்தூஃபாக இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த செயலை நான் செய்கிறேன். எப்படி வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் எழுதுகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் இதை துவங்குகிறேன், இந்த வாகனத்தை நான் ஆரம்பிக்கிறேன், இந்த வாகனத்தை ஆரம்பிக்கிறேன், நான் எழுதுகிறேன், நான் துவங்குகிறேன், நான் ஓதுகிறேன் என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது. ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அரபி மொழியின் இலக்கணத்தின்படி மஹ்தூஃபுன், அது மறைக்கப்பட்டிருக்கிறது. முத்தஅக்கருன், முன்னால் வர வேண்டும். அது எப்படி முன்னால் வர வேண்டும்? இயற்கையாக நான் இந்த வாகனத்தை துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று முன்னால் வர வேண்டும். ஆனால் முன்னால் வர வேண்டிய வார்த்தை அரபு இலக்கணத்தின்படி பின்னால் வந்திருக்கிறது. ஆனால் பின்னால் வந்த வார்த்தையும் மறைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? நான் இந்த செயலை துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்பதுதான் வாக்கியம் அரபி மொழியின் இலக்கணத்தின்படி. இன்னொரு இலக்கணத்துடைய சட்டம் அங்கே வருகிறது. இந்த செயல் பின்னால் வருகிறது, மாற்றப்பட்டு நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்பது முன்னால் வந்து நான் இதை செய்கிறேன் என்பது பின்னால் வருகிறது. ஆனால் பின்னால் வரக்கூடிய செயல் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஜாருன் மஜ்ரூருன் முத்தஅல்லகும் பிஃஅலின் மஹ்தூஃபின் முத்தஅக்கிரின் முனாசிப் என்று சொல்வார்கள். இவ்வளவு புரிஞ்சா போதும். ஏன் அல்லாஹ் இங்கே இந்த செயலை நான் செய்கிறேன், நான் இதை துவங்குகிறேன், நான் ஓதுகிறேன் என்பதை அல்லாஹ் என்பதை ஏன் அல்லாஹ் மறைத்தான் என்றால், இந்த செயலை சொல்வதற்கு யாருக்கு தான் அல்லாஹ் உரிமையை கொடுக்கிறான்? யாருக்கு தான்? யார் இதை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான். நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் இதை ஓதுகிறேன் என்று அல்லாஹ் முடித்திருந்தால் இதை நீங்கள் வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது சொல்லி இருக்க முடியுமா? சாப்பிடும் பொழுது சொல்லி இருக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் அந்த செயலை அல்லாஹ் மறைத்து பொதுவாக ஆக்குகிறான். ஏன் அல்லாஹ் பொதுவாக ஆக்குகிறான்? ஏன் இந்த செயலை முன்னால் அமைய வேண்டிய செயலை பின்னால் அல்லாஹ் கொண்டு வருகிறான் என்றால், முதலாவது காரணம் தவாபு. தன்னை இந்த அடியான் பணிய வேண்டும். எப்படி? நான் செய்கிறேன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால் தன்னுடைய செயலை அவன் கொண்டு வரக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இதுவெல்லாம் அரபி மொழியை அறிந்தால்தான், அரபி மொழி ஏன் கற்றால் தான் குர்ஆன் புரியும் என்று ஏன் சொல்கிறார்கள் என்று இப்போது புரியும். இந்த செயலை முன்னால் கொண்டு வந்தால் மனிதன் என்ன எண்ணுவான்? நான் செய்கிறேன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. அல்லாஹ் எப்படி விரும்புகிறான்? அல்லாஹ்வை முதலிலே முன்னிலைப்படுத்தி
அதற்கு பிறகு நீ எதை விரும்புகிறாயோ அதை சொல்லிவிடு. ஏன் சொல்? அது உனக்குத்தான் தெரியும் எதை விரும்புகிறாய் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று. அதை நீ சொல். அப்போதுதான் நீ அறிவாய் என் ரப்பின் உதவி இல்லாமல் நான் இதை செய்ய முடியாது என்பதை. இரண்டாவது, அரபி மொழியின்படி ஒரு சொல்லுக்கு முன்னால் ஒரு செயல் வந்தால், ஒரு சொல்லுக்கு முன்னால் ஒரு செயல் வந்தால் இந்த செயல் இந்த சொல்லையே முழுமையாக சாரும். எப்படி? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இந்த செயலை நான் துவங்குகிறேன் என்றால் இந்த துவங்குகின்ற செயல் முழுவதுமாக இதைத்தான் சாரும், அல்லாஹ்வைத்தான் சாரும். வேறு யாரையும் இது சாரவே முடியாது. இந்த தன்மையை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்தும் வெளியேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இந்த செயலை நான் யாருக்காகவும் செய்யவில்லை. உதாரணமாக, நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் அல்லாஹ்வுடைய பெயருக்கென்றால், அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால் நாம் எதை சொன்னோம்? நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் என்று. அதற்கு முன்னால் எமக்கு வேறு ஏதாவது நினைவு இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது நியத் இருந்திருக்கலாம், வியாபாரத்திற்காக, வருமானத்திற்காக இதை நான் எழுதுகிறேன் என்று. எப்போது அல்லாஹ்வுடைய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எம்முடைய செயலை பின்னால் கொண்டு வருகிறோமோ, ஃபஅலுக்கு இஸ்முக்கு முன்னால் ஃபஅலை கொண்டு வருகிறோமோ, அப்போது இந்த இஸ் முழுவதுமாக யாருக்கு செய்யப்படுகிறதோ அதையே சாரும். புரியுதா? மூன்றாவது, இந்த உலகத்திலே ஆரம்பிக்கப்படக்கூடிய எல்லா செயலுடைய தொடக்கமும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் தொடங்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வதற்காக இந்த பிஸ்மில்லாஹ் என்ற வாசக அமைப்பை அல்லாஹ் இப்படி ஆக்குகிறான். இப்ப ஏன் மறைத்திருக்க அல்லாஹ் அங்க செயல? நான் இதை செய்கிறேன் என்பதை ஏன் மறைத்திருக்கிறான்? இந்த மூன்று காரணங்களுக்காக. இஸ்ம் என்றால் என்ன? இஸ்ம் என்றால் என்ன? பிஸ்மி. இஸ்ம் என்றால் அலாமா என்று அரபியிலே சொல்லுவார்கள். பொதுவாக அடையாளம், ஒரு அடையாளத்தை சொல்வதற்காக இஸ்ம் என்ற வார்த்தையை அரபிகள் பயன்படுத்துவார்கள். இப்ப பிஸ்மி அல்லாஹ். அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் என்றால் என்ன பெயர்? இந்த பெயரை ஏன் அல்லாஹ் தனக்கு தன்னுடைய பெயராக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான்? அல்லாஹ் இஸ்முன் அலமுன் முஃப்ரத். இது ஒருமையாக்கப்பட்ட, அவனையே சாரக்கூடிய, ஒருவரையே சாரக்கூடிய பெயர், சொல் பெயர். அது இந்த பெயர் யாரை சுமந்திருக்கிறதோ அவர் ஒட்டுமொத்த அழகையும், ஒட்டுமொத்த முழுமையையும், ஒட்டுமொத்த அடக்கி ஆளக்கூடிய தன்மைகளுக்கும் சொந்தக்காரராக இருப்பார். அவன்தான் அல்லாஹ். இஸ்முன் அலமுன் முஃப்ரத் என்ற இந்த பெயர் அல்லாஹுவையே சாரும். ஏன்? அவனுக்கு தான் ஒட்டுமொத்த முழுமையும், ஒட்டுமொத்த அழகும், ஒட்டுமொத்த அடக்கி ஆளக்கூடிய குணங்களும் ஒன்று சேரும். அல்லாஹ் என்ற பெயரோடு உலூஹியத் என்ற தன்மை இணைந்திருக்கிறது. இலாஹ், இறைவன் என்ற பெயர் என்ற தன்மை அதோடு இணைந்திருக்கிறது. ஏன் இந்த தன்மை இணைகிறது என்றால், பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி அல்லாஹ் என்ற பெயருக்கு பல விளக்கங்களை கொடுக்கலாம். பல விளக்கங்கள் அரபி மொழியில் இருக்கிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, சஹாபாக்களுடைய கருத்து, இப்னு அப்பாஸ் போன்ற அறிஞர்களுடைய கருத்தெல்லாம் அல்லாஹ் என்ற பெயர் எடுக்கப்பட்ட சொல்லுடைய உண்மையான அர்த்தம் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதி உள்ளவன். வணக்க வழிபாடுகளுக்கு தகுதி உள்ளவன். யாரை இந்த பூமியில் வணங்க முடியுமோ அந்த ஒட்டுமொத்த வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதி உள்ளவனுக்கு தான் அல்லாஹ் என்று அழைக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெயரைத்தான் அவனுடைய பெயராக அல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறான், முன்னிலைப்படுத்துகிறான். குர்ஆனுடைய வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? முதலில் பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானுர் ரஹீமுக்கு முன்னால் அல்லாஹ் என்ற பெயரை அல்லாஹ் கொண்டு வருகிறான். அடுத்து எப்படி அல்லாஹ் துவங்குகிறான்? அல்ஹம்து லில்லாஹ். அங்கேயும் அல்லாஹ் என்ற பெயரை தான் கொண்டு வருகிறான். தனக்கு பல பெயர்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது கூட வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு பல அழகிய பெயர்கள் உண்டு என்பதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான். ரஹ்மானுக்கு அழகிய பெயர் உண்டு, ரஹீமுக்கு அழகிய பெயர் உண்டு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எல்லாம் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்விற்கு பல அழகிய பெயர்கள் உண்டு என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதனால் அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய பெயர்.
மற்ற அனைத்தும் அவனுடைய பெயர்களும் தன்மைகளும் அவனுடைய செயல்களும் தான். அல்லாஹ் அல் கஃபூர், அல்லாஹ் அர் ரஹ்மான், அல்லாஹ் அர் ரஹீம். அர் ரஹீம் அல்லாஹ் கிடையாது. அர் ரஹீமை கொண்டு அல்லாஹ் அல்ல. அர் ரஹ்மானை கொண்டு அல்லாஹ் இந்த பெயர் அல்ல. அல்லாஹுவை கொண்டுதான் அர் ரஹ்மான், அல்லாஹுவை கொண்டுதான் அர் ரஹீம், அல்லாஹ்வை கொண்டுதான் அல் குத்தூஸ், அல்லாஹ்வை கொண்டுதான் அல் மலிக். குர்ஆனுடைய பல வசனங்கள் அதற்கு எமக்கு சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி 99 இஸ்மா. அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் உண்டு. என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? ரஹ்மானுக்கோ ரஹீமுக்கோ அல் மலிக்கிற்கோ 99 பெயர் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் உண்டு, 100க்கு 1 குறைவாக. யார் அதை மனனம் செய்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ். அல்லாஹ் யார்? அவன்தான் அல் மலிக், அவன்தான் அல் குத்தூஸ், அவன்தான் அல் சலாம், அவன்தான் அல் முஃமின், அவன்தான் அல் முஹைமின், அவன்தான் அல் அசீஸ், அவன்தான் அல் ஜப்பார், அவன்தான் அல் முத்தகப்பிர். அடுத்து சொல்கிறார் அல்லாஹ், ஹுவல்லாஹ், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் காலிக், அவன்தான் பாரி, அவன்தான் முஸவ்விர், லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்படி என்றால் அல்லாஹ் என்ற பெயர்தான், அந்த பெயர்களுக்கு கீழ்தான் இந்த தன்மைகள் எல்லாம் ஒன்று சேரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவை பற்றி கேட்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ் என்ற பெயரைத்தான் முன்னிலைப்படுத்துவார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேள்விகள் கேட்பதிலிருந்து தடை செய்யப்பட்டிருந்தோம். வீணான கேள்விகள் கேட்பதிலிருந்து தடை செய்யப்பட்டிருந்தோம். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்? வெகு தூரத்தில் வாழக்கூடிய அரபுகள், அதாவது அந்த ஊரை சுற்றி இருந்து ஒதுக்குப்புறமாக வாழக்கூடிய அரபுகளில் யாராவது வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேள்விகள் கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் கூறி நாங்கள் அதை கேட்பதை விரும்பினோம். நாங்கள் கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் தடுமாறுவோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனாவசியம் இல்லாத கேள்விகளை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக. ஆனால் அந்த ஊருக்கு, அந்த மக்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ற ஒழுக்கங்கள் எல்லாம் அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். கிராமத்திலே வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம், அல்லது மக்களை விட்டு தூரமாக வாழக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கலாம். அப்படி ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை யா முஹம்மது என்று அழைத்தார். சஹாபாக்கள் இப்படி பொதுவாக அழைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வும் தடை செய்திருக்கிறார். சொன்னார் அவர் வந்தவுடன், ஒரு தூதர் உங்களிடமிருந்து எங்களுக்கு வந்தார், நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்று எங்களுக்கு கூறினார், அது உண்மையா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், அவர் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார். அவர் கேட்டார்கள், மறுபடியும் கேட்டார், ஃபமன் ஹலகஸ் ஸமா. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை படைத்தது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ். மறுபடியும் கேட்டார், யார் இந்த பூமியில் மலைகளை நிறுவியது? அவர் சொன்னார், அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ். அந்த அல்லாஹ்வா உங்களை அனுப்பினான் என்று அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அல்லாஹ் என்ற பெயரை மட்டும்தான் இறைவனுக்கு படைத்து பரிபாலித்து வணங்கக்கூடிய இறைவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உரிமையாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது யூதர்களாக இருக்கலாம், இன்று அவர்களுடைய புத்தகத்தில் கூட இந்த பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏலோ என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் என்ற பெயரை யூதர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சில யூத குழுக்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தௌராத்தில் பார்க்கிறோம், அன்னல்லாஹ யஜ்அலு ஸமாவாத்தி அலா இஸ்பா. அல்லாஹ் நாளை மறுமையில், அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் நாளை மறுமையில் வானத்தை தன்னுடைய ஒரு விரலில் வைத்திருப்பானாமே, பூமிகளை ஒரு விரலில் வைத்திருப்பானாமே, மரங்களை ஒரு விரலிலே வைத்திருப்பானாமே, நீரையும் மற்ற படைப்புகளையும் இன்னொரு விரலிலே வைத்திருப்பானாமே,
மற்ற படைப்புகளை அடுத்த விரலிலே வைத்திருப்பானாமே, வைத்து அனல் மலிக் என்று அல்லாஹ் கூறுவானாமே மறுமையில். அல்லாஹுடைய தூதர் இதை கேட்ட பொழுது சிரித்தார்கள். இப்ப இந்த ஹதீஸும் என்ன சொல்கிறது? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட படைத்த இறைவனை எப்படித்தான் அழைத்தார்கள்? அல்லாஹ் என்றுதான். அல்லாஹ், இதுதான் அல்லாஹ். யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது எம்முடைய ஈமான் அதிகரிக்குமோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யாருடைய ஆற்றலால் இந்த பூமி இயங்குகிறதோ, வானம் இயங்குகிறதோ, சூரியன் உதிக்கிறதோ, சந்திரன் மறைகிறதோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது நோய்க்கு நிவாரணம் கிடைக்கிறதோ, யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது கஷ்டம் நீங்குகிறதோ, யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது இன்னல்கள் அகழ்கிறதோ, யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது அல்லாஹ் யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது அவன் நாடியது நடக்கிறதோ, யாருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவர் வெளியேறுகிறாரோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அவன்தான் வானத்தை படைத்தவன், அவன்தான் பூமியை படைத்தவன், அவன்தான் அண்ட சராசரங்களையும் மனிதர்களையும் ஜின்களையும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தையும் படைத்தவன். அவனுடைய பெயர்தான் அல்லாஹ். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த அல்லாஹ் இலாஹ் என்ற தன்மையை உள்ளத்திலே அந்த பெயரிலே கொண்டிருக்கிறது. அந்த பெயருடைய உண்மையான தன்மையின் விளக்கம் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கக்கூடிய இறைவன், அவன்தான் அல்லாஹ் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். குர்ஆனில் இந்த பெயர் அல்லாஹ் என்ற பெயர் 2602 முறை 2602 முறை அல்லாஹ் என்ற ஒரே வார்த்தையில் வந்திருக்கிறது. அல்லாஹும்ம இலாஹ் என்ற வார்த்தையில் பல பெயர்கள் வந்திருக்கிறது, பல முறை வந்திருக்கிறது. ஆனால் நேரடியாக அல்லாஹ் என்ற பெயரில் குர்ஆனில் 2602 முறை வந்திருக்கிறது. 3500க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் என்ற பெயர் பல வடிவங்களாக மாறி குர்ஆனிலே வந்திருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் இந்த பெயரை கொண்டு எம்முடைய செயல்களை தொடங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். பிஸ்மில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய அந்த வாக்கியத்தின் முதல் 2 வார்த்தைகளுடைய விளக்க வகுப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக. அல்லாஹ் கற்ற கல்வியை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இன்றைய தினம் முதல் எம்முடைய மரணம் வரை எம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் எல்லா முறைகளிலும் பிஸ்மில்லாஹ் என்ற பெயரை உணர்ந்து ஏன் சொல்லுகிறோம், ஏன் அல்லாஹ் இதை கூறி இந்த செயலை நாம் எமக்கு கூற கற்றுக் கொடுத்தான் இந்த முறைகளை எல்லாம் உள்ளடக்கி உள்ளத்தில் இருந்து இந்த செயலை இந்த சொல்லை நாம் கூறினால் எப்படி நபி நூஹை இந்த சொல் காப்பாற்றியதோ, எப்படி நபி சுலைமானை இந்த சொல் மிகப்பெரிய அரசாட்சியில் உள்ளடக்கியதோ, எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையின்படி நோய்கள் இந்த பெயரை கொண்டு விலகியதோ, எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையின்படி ஷைத்தானிடமிருந்து இந்த சொல்லால் பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த பாதுகாப்பையும் அந்த வெற்றியையும் அந்த அரசாட்சிகளையும் இந்த ஒரு பெயரை கொண்டு ஒரு முஸ்லிமான் அடைய முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தன்மையை எம்முடைய வாழ்வில் கொடுப்பாடாக. இந்த பெயரை கொண்டு எம்முடைய வாழ்வில் இறுதி வரை எம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் வெளிப்படுத்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய சிறப்புகள் என்ன? பஸ்மலா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வாசகத்தின் சிறப்பு என்ன? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தில் மட்டும் பயன்படுத்தப்பட்ட வாசகம் அல்ல. இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் அல்லாஹ்வுடைய உதவியை தேடும் பொழுது, அல்லாஹ்வுடைய வெற்றியை தேடும் பொழுது இந்த வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 950 ஆண்டு காலம் அந்த நபிக்கு வாழக்கூடிய அந்த ரசூலுக்கு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அவ்வளவு ஆண்டு காலம் அழைப்பு பணி செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் எல்லோரும் நபி நூஹை புறக்கணித்தார்கள், சிலரை தவிர. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி அந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நான் செய்வதை செயல்படுத்துங்கள், நான் சொல்வதை செயல்படுத்துங்கள் என்று கூறி கப்பலை அல்லாஹ் கட்ட கூறினான்.
கப்பலை கட்டும் பொழுது மக்கள் எல்லோரும் கேலி செய்தார்கள். இங்க என்ன ஆறு ஓடுகிறதா, இங்க என்ன மழை பெய்ய போகிறதா, வெள்ளம் வரப் போகிறதா, இவர் கப்பலை கட்டிக் கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை இறக்கினான், வெள்ளம் வரப்போகிறது, நீங்கள் உங்களுடைய கப்பலில் இந்த எண்ணிக்கையுடைய மக்களை ஏற்றிக் கொள்ளுங்கள் என்று நபி நூஹுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், இர்கபு ஃபீஹா, இதன் மேல் நீங்கள் ஏறுங்கள், பிஸ்மில்லாஹி மஜ்ரைஹா வ முர்சாஹா, இதை கொண்டு நீங்கள் இந்த கப்பலை செலுத்துங்கள் என்பது போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறினான். சூரத்துல் ஹூதுடைய 40-41வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய வெள்ளப்பிரளயத்தில் இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், தங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஈமான் கொண்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் எந்த வார்த்தையை கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்? பிஸ்மில்லாஹ், அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்ற வார்த்தையை நபி நூஹே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுதுஹுது பறவை ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்கிறது. ஒரு நாட்டை ஒரு பெண் ஆள்கிறாள். அந்த நாட்டிலே சூரியனை சஜிதா செய்கிறார்கள் அந்த மக்களும் அந்த பெண்ணும். நபி சுலைமானே, அவர்கள் அல்லாஹ்வை வணங்க மாட்டார்களா, அல்லாஹ்விற்கு சுஜூது செய்ய மாட்டார்களா என்ற அந்த ஹுதுஹுது பறவையுடைய கேள்விக்கு பிறகு அந்த அரசிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடிதம் எழுதுகிறார்கள். இன்னஹு மின் சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி சுலைமானிடம் இருந்து எழுதப்படுகின்ற கடிதம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது யாரை கொண்டு எழுதுகிறேன்? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் எழுதுகிறேன். அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். நீ முஸ்லிம்களுடைய பட்டியலில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்ற தௌஹீதுடைய அழைப்பை அந்த அரசிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்தார்கள். அந்த அழைப்பு பணிக்கு பிறகு அந்த முழு அரசாட்சியும் யாருடைய கட்டுப்பாட்டில் வந்தது? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. முழு அரசாட்சியையும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய முதல் வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒவ்வொரு செயலுக்கு முன்னாலும், அது என்ன செயலாக இருக்கலாம், எல்லா செயல்களுக்கு முன்னாலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நியதியாக ஆக்கினான். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் அன்ஆம் 118வது வசனம், ஃபகுலு மிம்மா ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்ட அறுக்கப்பட்ட மாமிசங்களை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ்